தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பராசக்தி, ஜனநாயகன் இந்த 2 படமா ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வெற்றியாளர் யாரு, தோல்வியாளர் யாரு, இதை முடிவு பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்போ ஒரு விஷயத்தை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா, லீடிங்ல இருக்கிறது பராசக்தி தான், இட் மீன்ஸ் சிவகார்த்திகேயன் தான். பின்னாடி இருக்கிறது ஜனநாயகன், இட் மீன்ஸ் விஜய் சார் தான் அப்படின்னு ட்ரெய்லரை பேஸ் பண்ணி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி பார்க்க போறோம். லயலா கல்லூரி இருக்குல்ல, அதோட முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பை நடத்தி முடிச்சு இப்போ அந்த முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சில ஷாக்கிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்த பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த 2 படங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல, ஒரு பக்கம் ஜனநாயகன், அவர் தான் சீனியர், முதல்ல வந்தாப்ல. அடுத்ததா பராசக்தி ஜூனியர், அடுத்து வந்தாப்ல. எப்படி இந்த 2 படங்கள் ஒரு நாள் தள்ளி ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது? இட் மீன்ஸ் முதல்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இது தியேட்டர்ல. ட்ரெய்லர்லயும் கிட்டத்தட்ட இதே டச் தான். முதல்ல வெளியான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், அதுக்கு அடுத்த நாள் வெளியான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பராசக்தி. எது வரைக்கும் காம்படிஷன் மேட்ச் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆடியோ லான்ச் ஈவெண்ட் டெலிகாஸ்ட் பண்றதோட டிவி சேனல்ஸ் மத்தியில் இந்த காம்படிஷன் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1. ஒட்டுமொத்த வியூஸ் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் 40 மில்லியன்ஸ். லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன்ஸ். லைக்ஸே சொல்ற ஓகேவா, மில்லியன்ல போயிருக்கு. கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா 91,000க்கு மேல அச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான் பசங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா. ஸோ ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இது இருக்கிறதுல எந்த சந்தேகமும் நம்மளுக்கு வேணாம். ஓகே, அது விஜய் சார் படத்தோட ட்ரெய்லர், கடைசி படத்தோட ட்ரெய்லர். அப்படி இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸே நமக்கு கம்மியாக தான் தெரியும். அடுத்து பராசக்தி எடுத்துங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த நாள், இட் மீன்ஸ் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ட்ரெண்டிங்ல நம்பர் 2 இருக்கு. 2 கரெக்ட் தானே ப்ரோ? விஜய் சார் தான் எப்பவுமே ட்ரெய்லர் டாப்ல இருக்கும், இவருக்கு கம்மியாக தானே இருக்கும். மற்ற ஸ்டார்ஸ், இந்த ஸ்டார்ஸ் தான் கம்மியாக தானே வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்கே தான் கதையில ட்விஸ்ட். வியூஸ் பார்த்தீங்கன்னா 42 மில்லியன்ஸ். புரிகிறதா? ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, விஜய் சாரோட கடைசி படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, அந்த ட்ரெய்லருக்கு கிடைச்ச வியூஸை விட சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான இந்த பராசக்தி படத்துக்கு வியூஸ் 42 மில்லியன். இந்த செகண்ட் வரைக்கும் வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள இந்த நம்பர்ஸ் இன்னும் மாறலாம். லைக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,56,000 லைக்ஸ். ஸோ ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் சார்ந்த லைக் பார்த்தீங்கன்னா மில்லியன்ல போயிருக்கு. இங்கே லைக்ஸு 5 லட்சத்தை கூட தாண்டல. கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா 19,500க்கு மேலே தான் இருக்கு. இவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம்ல, சோஷியல் மீடியா சார்ந்து, எங்களுக்கே இது புதுசாக இருக்குங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் அதிகமாக நடக்கும். ஒரு வீடியோ அதிகமாக வியூஸை கெயின் பண்ணுதுன்னா என்கேஜ்மெண்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை லைக் பண்ணுறதோ, ரியாக்ட் பண்ணுறதோ, இட் மீன்ஸ் கமெண்ட் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ எங்கேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே என்கேஜ்மெண்ட் பெருசாக இல்லை, வியூஸ் மட்டும் இவ்வளோ தூரம் டாமினட்டாக மேலே வந்திருக்கு அப்படின்னா எங்கேயோ இடிக்குதுல. அடுத்து நம்ம கேசரி சம வாழ்வுங்க. அந்த படத்துக்கு அமேசான் பிரைம் ஓடிடி இருக்குல்ல, இதில் தான் இந்த பகவந்த் கேசரி படம் இருக்குது. தமிழில் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. நேரம் இருந்தால் ஜனநாயகன் படம் பார்த்துருவேன்னா பாருங்க. ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. என்ன இருக்கு, இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சுல, அதை பார்க்கும்போது நம்ம லிட்டரலாக தெரிஞ்சிருச்சு என்ன அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. பகவந்த் கேசரி படத்தோட அந்த டச்சு நெடி அப்படியே இருக்குன்றது லிட்டரலாக தெரிஞ்சிச்சு. கேரக்டர் வைஸு, கேரக்டர்ஸ் பேர் வயசு முத கொண்டு, விஜயன்ற கேரக்டர் பேர் வயசு முத கொண்டு எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான் இந்த ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்துக்கு என்ன திடீர் வாழ்வுனா, அமேசான் பிரைமில் இந்த படத்தை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட ட்ரெண்டிங்ல டாப்ல வந்திருக்குமா தெரியலங்க. இந்த டப்பிங் அவைலபிளாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ கூட. ஆனால் இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்த பல பேர் பகவந்த் கேசரி சொல்லவே அமேசான் பிரைம்ல இந்த படத்தை தேடி தேடி பார்க்குறாங்க. அமேசான்காரங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்னது இது, ஏதாவது புதுசாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ இந்த பகவந்த் கேசரி படக்குழு, திடீர்னு இந்த அளவுக்கு சர்ச் ஆகுது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதது விஜய் சாரோட ஃபேன்ஸ் பல பேரும் இந்த படம் சார்ந்து அமேசானை தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதா இட்ஸ் அப் டு யூ மக்களே. சென்சார் பஞ்சாயத்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கோலிவுட் வட்டாரத்தில் பெருசாக பேசப்படுற விஷயம் இதுதான். என்னன்னா, இந்த படத்தை முதல்ல சென்சாருக்கு அமிச்சிட்டாங்க, ஜனநாயகன் படத்தை. அதை அமிச்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில கட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லவே ஓகேன்ட்டு அதை ஒத்துக்கிறோன்னு அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே தொடர்ந்து வந்த விஷயம் அதெல்லாம் நடுவில் வரவே இந்த படத்துக்கான சென்சார் கிடைக்கிறதுல இடுபொரு நீடிச்சே இருந்துச்சு. இதில் பொறுத்து பார்த்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்களே, படத்தோட தயாரிப்பு நிறுவனம், அவங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க.
சரி, ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு வச்சிருக்கீங்க, அவ்வளோ பிஸ்னஸ், முக்கியமான படம் வேற சொல்றீங்க, நாம இதை அவசர வழக்கை எடுத்துப்போன்னு ஹைகோர்ட் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு பிற்பகல் தான் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை நடந்துச்சுங்க. கேவிஎன், இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்களே, இவங்க சைடில் அப்பியரான வக்கீல் கோர்ட்ல என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, 3 காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சென்சார் போர்டு முதல்ல எங்களுக்கு சொல்லிச்சு. சரின்ட்டு அந்த 3 காட்சிகளை நீக்கிட்டு மறு தணிக்கைக்காக அதை நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம். மறு ஆய்வு குழுவிக்கிட்ட நாங்கள் இதை பற்றி சொல்கிறோங்க அப்படின்னு மட்டும் தான் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களே தவிர, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேணும்னே தாமதிக்கிறாங்க படத்தோட ரிலீஸை அப்படின்னு ஒரு பெருங்குற்றச்சாட்டை கோர்ட்டை சொல்லியிருக்காங்க கேவிஎன் தரப்பு. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வக்கீல் அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க, ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சென்சாருக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுவும் உடனே உங்களுக்கு தணிக்கை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேற கேட்குறீங்க. அது எப்படிங்க பாசிபிள், எப்படி முடியும் அப்படின்னு கேள்வியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரிலீஸ் தேதியை நீங்கள் நிர்ணயிச்சா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் சட்டப்படி தான் செயல்பட முடியும்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. மக்களே, இது ஏதோ 2 மாநில பிரச்சனை, மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை கிடையாது, ஒரு சினிமா படம் சார்ந்த விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா, எங்க ஏற்கனவே அந்த மனுஷனோட பல படங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க, கடைசி படம் அது நிம்மதியாக ரிலீஸ் ஆகிட்டு போட்டுமே அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையான்னு ஃபேன்ஸில் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே நீதிபதி PT ஆஷா அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காகங்க மறு ஆய்வு குழுவுக்கு அந்த படத்தை அனுப்புனீங்க, அந்த சென்சார் போர்டு இருக்குல்ல அதை பார்த்தா கேட்குறாங்க, அந்த ஆவணங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நாளைக்கு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எஸ் மக்களே, இன்னைக்கே இந்த வழக்கு சார்ந்த ஒரு முடிவு எட்டப்பட்டோம் நினச்சோம், இல்லை நாளைக்கு பிற்பகல் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணல சென்சார் போர்டு, இதெல்லாம் சப்மிட் பண்ண பிற்பாடு தான் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணை சார்ந்து தொடர்ந்து நடக்கும், ஒரு முடிவு எட்டப்படும். 9ஆம் தேதி படம் ரிலீஸை வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு மொத்தத்தில் விஜய் சாரோட ஃபேன்ஸே சில பேர் கேட்கறது, எங்கள் ட்ரெய்லரை பார்த்தோம், ஜனநாயகன் ட்ரெய்லரை, பகவந்த் கேசரி ரீமேக்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுது. ஆனால் பகவந்த் கேசரி படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுங்க, அதில் இது சார்ந்து எதுவுமே பெருசாக கான்ட்ரவர்சிலாம் வரலையே, அது நல்லா போச்சே படம். ஆனால் இந்த படம் சார்ந்த மட்டும் எதுக்காக இவ்வளோ முட்டுக்கட்ட, எங்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியலன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் வேற கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, மேபி உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் வர மாதிரி இருக்கு விஜய் சாருக்கு. வர 12ஆம் தேதி டெல்லி CBI ஆஃபீஸில் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகிற வாய்ப்பு லைட்டாக எழுந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே டிவிக்கில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் கிட்ட டெல்லியில் இருக்க CBI ஆஃபீஷியல்ஸ் விசாரிச்சாங்க, அங்கேயே அழைச்சு. அடுத்த கட்டமாக கட்சியோட தலைவர் இவர் தலைமையில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்குன்ற ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இவரையும் டெல்லி CBI ஆஃபீஸ்க்கு நேரில் வர வைக்கிற வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு. மக்களே பார்ப்போம், இந்த ஒரு இஷ்யூ CBI அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட சம்மனை விஜய் அவர்களுக்கு இஷ்யூ பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இது ஜஸ்ட் கசிஞ்ச தகவலை மட்டும்தான் இருந்துச்சு அந்த சோர்ஸ் மூலமாக. இது கன்ஃபார்ம் ஆகிறதுன வாய்ப்புகளும் பெருசாக எழுந்துருச்சு. அப்படின்னா ஒரே நேரத்தில் படம் சார்ந்த பிரச்சனை, அடுத்து தாவேகா கூட்டம் சார்ந்து கரூர் துயரம் சார்ந்து இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணி வெளியே வருதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதை டிவிக்கே தொண்டர்கள் சில பேரும், அப்புறம் இந்த விஜய் சாரோட ஃபேன் சில பேரும் அவங்க எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் சென்சார் போர்டுன்றதோ மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறது, இந்த CBIன்றதோ மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது NDA கூட்டணியோடு தாவேகா இணையணும், அந்த ஒரு விஷயம் சார்ந்த அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் இது போல விஜய் அவர்களுக்கு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பல பேரும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் நெருங்க நாம நினைக்காத பல இடங்கள்லேருந்து கேள்விகள் முளைக்கும். அது மாதிரி தான் இந்த கேள்விகள் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம எல்லாரோட கருத்து கணிப்பையும் அந்த அளவுக்கு நம்பிட மாட்டோம், நம்பகத்தன்மை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் இந்த லயோலா கல்லூரி சார்ந்து கருத்து கணிப்பு நடந்துச்சுனாக்கா கிரெடிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், ஃபுல் பிளெஜில் இல்லை அப்படின்னாலும் இருக்கும். இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க 234 தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட 81,375 பேருக்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட நகரங்களில் மட்டுமே 54.8% பேர்கிட்டையும், கிராமப்புறங்களில் 41.3% பேர்கிட்டையும் இந்த கருத்து கணிப்பை கொண்டு போயிருக்காங்க. இதில் நீங்கள் ஏஜ் வைஸ் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 30 வயசுல வரைக்கும் இருக்கவங்க 25.6% பேர், 31-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 41.3% பேர், 46 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்டவங்க 23.5% பேர். இதில் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா 81.71% பேர், கிறிஸ்தவர்கள் 10.55% பேர், இஸ்லாமியர்கள் 7.75% பேர். ஸோ பேஸ்மெண்ட் தெரிஞ்சிச்சா, இந்த கருத்து கணிப்பு எப்படி கொண்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் என்னென்ன பிரிவுன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை போடணும்னா சொல்கிற மக்களே, நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா தெரியல அதெல்லாம், பட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக சைடில் கொஞ்சம் ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்.
சிஎம் வேட்பாளருக்கான கருத்து கணிப்புல என்ன தெரியுமா முடிவு வந்திருக்கு? அதாவது இவர் தான்ப்பா சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி மக்கள் அமோக ஆதரவு கொடுப்பாங்கன்னு அதை வச்சு தான் அந்த கருத்து கணிப்பு அங்கே கொண்டு போயிருக்காங்க. முதல் கேள்வியை இல்லை, முதல் இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இபிஎஸ் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, விஜய். இதுதான் சொன்ன பல பேர் எதிர்பார்க்காத விஷயம், பல பேர் எதிர்பார்த்த விஷயம். அதிமுக எதிர்பார்க்கல, பட் தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்த விஷயம். மூணாவது இடத்துல தான் இபிஎஸ் அவர்கள் பிடிச்சிருக்காங்க. நான்காவது இடத்த சீமான் அவர்களும், ஐந்தாவது இடத்த அண்ணாமலை அவர்களும் பிடிச்சிருக்காங்க. தாவேகாவால எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு ஏற்படலாம்? இது சார்ந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குங்க. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் உங்களுக்கே தெரியும் எதை பத்தி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இடம் விசிகா, மூணாவது இடம் அதிமுக. நாம் தமிழர் கட்சி சார்ந்து கூட லேசான சில சிதைவுகள் இந்த ஓட்டு வங்கி சார்ந்து ஏற்படலாம்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, புதிய வாக்காளர்கள் இருக்காங்களா, இந்த இளம் தலைமுறையினர், இவங்களை கவர்ந்த அந்த தலைவர்களுக்கான ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டா அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேற யார் இருக்க முடியும்? விஜய் அவர்கள். ரெண்டாவது இடத்துல அண்ணாமலை அவர்களும், மூன்றாவது இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், நான்காவது இடத்துல சீமான் அவர்களும் இருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட் முடிவில் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா லீவ் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்தினால தேர்தலில் தாக்கம் ஏதாவது 1% ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பெரிய தாக்கம் ஏற்படும் நீங்க நம்புறீங்களா? ஏன்னா பராசக்தி ஜனநாயகன் சார்ந்த ரைவல் ரிமேன்னு தெரியல. இது எலெக்ஷனை முன்னிட்டு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சார சண்டை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. தேர்தலில் தாவேக்கா நிலைமை மேலே போக நினைக்கிறீங்களா, கீழே வர நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.